நான் மருத்துவர் தியாகராஜன், இயக்குனர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை கல்லீரல் சிகிச்சை துறை எம்ஜிஎம் ஹெல்த் கேர் சென்னை. நாம் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு காரணத்துக்காக. இன்னைக்கு நம்ம 250 கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை முடிந்த தருணத்தில் ஒரு கண்டினியூயிங் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அக்ராஸ் சவுத் இந்தியா. 200 மேற்பட்ட மருத்துவர்கள் இங்கு குழுமி இருக்கிறார்கள். அதாவது ரிசர்ச், இன்னோவேஷன் அண்ட் மெடிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல என்னென்ன அட்வான்சஸ், இதை பற்றி இன்னைக்கு ஹோல் டே கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதனால அதோட முக்கியமாக இதுவாக இன்னைக்கு டோனர் ஃபெலிசிட்டேஷன் செரிமனி, அதாவது கல்லீரல் கொடை வழங்கினவங்க உயிருடன் இருக்கிறவர்கள் அவர்களுடைய உறவினர்களுக்கு கல்லீரல் ஒரு பகுதியை வழங்கினார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லும் விதமாக, ஒரு அவேர்னஸ் உருவாக்கும் விதமாக இன்று இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. நம்மள்கிட்ட இன்னைக்கு ஒரு 50 லிவர் டோனர்ஸ், ஒரு 10 அதாவது மூளைச்சாவடைந்தவர்கள் அந்த டோனர்ஸ், அப்புறம் கிட்னி டோனர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஃபெலிசிட்டேட் பண்ணோம். மிஸ்டர் மோகன், நம்ம எம்எல்ஏ ஆக்ட்ரஸ் நீலிமா ராணி மற்றும் பல்வேறு கெஸ்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. இன்னொரு முக்கியமான இது இன்னைக்கு வாக்கத்தான், அதாவது ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ், அதாவது அங்கதானத்திற்கு ஒரு அவேர்னஸ் உருவாக்கும் விதமாக கிட்டத்தட்ட 700 வாலண்டியர்ஸ் எம்ஜிஎம் ஹெல்த் கேர்லேருந்து அண்ணா நகர் டவர் பார்க்குக்கு வாக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு அவேர்னஸ் உருவாக்குறதுக்காக. இது ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்கலாம். ஒரு ஆண்டுக்கு இந்தியாவில் 1 லட்சம் பேர் கல்லீரல் பாதிப்புனால உயிரிழக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 3000 டிரான்ஸ்பிளான்ட் தான் நடக்கிறது. இன்னொரு மினிமமாக ஒரு 20-25,000 உயிர்களை நாம் காப்பாற்றலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, மூளைச்சாவடைந்தவர்கள் அங்கதானம் செய்யலாம், 9 உயிர்களை காப்பாற்றலாம். உயிருடன் இருப்பவர்கள் உறவினர்கள் தங்கள் ஒரு பகுதி லிவரை உறவினர்களுக்கு வழங்கலாம். ஏன் அப்படி வழங்கலாம்னா, இது ஒரு மிராக்குலஸ் ப்ராப்பர்ட்டி. லிவர் டொனேட் பண்ணால் ரீஜெனரேட் ஆகிடும் 6 வாரத்தில். டொனேஷன் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப், மிகவும் பாதுகாப்பானது, எந்த விதமான லாங் டேர்ம் பாதிப்புக்கும் உருவாகாது. அதனால் அவங்க எல்லாருமே இந்த அவேர்னஸை மீடியா கொண்டு சென்று எல்லாருமே இந்த உன்னதமான தானத்திலே சிறந்த தானம் அங்கதானம்ங்கிறத எல்லாருக்கும் அவேர்னஸ் உருவாக்கி இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானது அப்படின்னு எல்லாருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். What I faced 1.5 years ago, this mishap happened to my son Pranav. He met with an accident and he passed away. So the immediate thing came to our mind is, especially my wife is there, Gomati. She instantly took a decision to donate the organs. I don't know what was the instinct in her at that point in time when generally family think what needs to be done in future. But then she had the courage to voluntarily tell that no, we are ready for the organ donation, and MGM Healthcare had really helped at that point in time to fast track the entire process. So time was a key thing at that point in time, so they seamlessly helped. And in addition to that, I forgot the name of the organization from the Tamil Nadu government, where they facilitated the entire process. And then he had the opportunity to donate almost 6 organs, and six families got benefited through that process. And it gives great solace to us and to our family. Thank you so much. நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். டாக்டர் சொன்ன மாதிரி அதிக வயதில் இந்த சிகிச்சைக்கு உட்பட்ட ஒரு மனிதன் நான். என்னுடைய பெயர் ராஜேந்திரன். 77 வயதில் நான் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனை இந்த மருத்துவமனையில் செய்து கொண்டேன்.
பலரும் 60 வயதுக்கு மேல் இது தேவையில்லை என்று பொதுவான ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வயது ஒரு தடை இல்லை என்பது பொதுமக்களே சொல்ல வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு இன்றைக்கு இந்திய சராசரியை விட 7 மடங்கு அதிகமாக உடல் உறுப்பு கொடையில் இந்தியாவிலேயே இன்றைக்கு முன்னணியில் இருக்கின்ற ஒரு மாநிலமாக இருக்கிறது. ஆனாலும் இதை மேலும் அதிகமாக நாம் வளர்த்தெடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். எனக்கு முன்னாலே பேசிய ஒரு சகோதரி சொன்னார்கள், தங்களுடைய கணவருடைய அந்த இறப்பின் காரணமாக அவருடைய உடல் உறுப்புகள் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வாழ்க்கையிலே துயரமடைந்தாலும் இந்த உறுப்புகள் பல்வேறுடைய உடலிலே இருக்கிறது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த உணர்வுகள் தான் இன்றைக்கு வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு உணர்வுகளாக இருக்கிறது. இது குறித்து சில நம்பிக்கைகள், அச்சங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. உடல் உறுப்பு எடுத்துவிட்டால் உருவச் சிதைவு வந்துவிடும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இருந்துவிட முடியாது. ஒரு டோனருக்கு அவருக்குரிய மரியாதையோடு உரிய கவனிப்போடு தான் அத்தனை சிகிச்சைகளும் செய்ய முடிகிறது. அதனால் அவருடைய உடல் தோற்றத்திலே எந்த மாற்றமும் இருக்காது. அவர்களுக்கு இறுதி சடங்குகள் நடப்பதில் ஏதேனும் பாதிப்புகள் வந்துவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பயத்திற்காகவும் தேவையும் இல்லை. அதைகளை நாம் கடந்து வந்து நம்முடைய உறுப்புகள் மற்றவர்களுக்கு பயன்படுகிறது, அவர்களுடன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற உணர்வு தான் நமக்கு அதைவிட மிகச்சிறந்த மகிழ்ச்சியையும் திருப்தியும் தரக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கிற காரணத்தினால் நாம் நிச்சயமாக நாம் பார்க்கிறோம், நம் கண் ஒருவரிடம் இருக்கிறது, நம் இதயம் ஒருவரிடம் இருக்கிறது, நம்முடைய லங்ஸ் ஒருவரிடம் இருக்கிறது, நம் கிட்னி ஒருவரும் இருக்கிறது, நம்மளோடு இருந்திருக்கிறவர் இல்லாவிட்டாலும் அவருடைய உறுப்புகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வு தான் அந்த நம்முடைய நம்பிக்கைகளை விட சடங்குகளை விட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு அதை விட மேலானது. இன்னும் சொல்லப்போனால் மனிதத்தில் ஆன்மீகம் என்று பேசுகிறோம். ஆன்மீகம் மனிதத்தை உள்ளடக்கிய ஆன்மீகம் என்று நாம் கருதுவோம் என்று சொன்னால் இது மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகமாகவும் அந்த பார்வையிலையும் நீங்கள் இதை பார்க்க வேண்டும். எனவே இது மிகச்சிறந்த உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளிலே இன்றைக்கு இது மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக USA போன்ற நாடுகள், ஸ்பெயின் போன்ற நாடுகள், ஸ்பெயின், குரேஷியா போன்ற நாடுகளில் அனைத்து குடிமக்களுக்கும் இந்த உடல் உறுப்பு கொடுப்பதற்கான உரிமை சட்ட ரீதியாக வழங்கப்பட்டு இருக்கிறது. என்னுடைய உடல் கொடுக்க வேண்டாம் என்று யாராவது எழுதி வைப்பவர்களுக்கு தவிர அத்தனை பேருக்கும் உடல் உறுப்பு கொடுப்பது என்பது அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற உரிமையாக இருக்கிறது. எனவே 45-50% மேல் அங்கே உடல் உறுப்புகளுடைய சிகிச்சைகள் தாராளமாக நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே அது ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு செய்தி, என்னுடைய வருத்தம் என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல திட்டங்களை நாம் செய்து கொண்டிருக்கிற போது அதில் இருக்கிற சில குறைபாடுகள் தான் மிகப்பெரிய அளவிற்கு பெரிதாக பேசப்படுகிறது. நாம் ஒரு சட்டம் போடுகிறோம் என்று சொன்னால் அந்த சட்டம் மக்களுக்கு சென்று அடைவதை விட அதில் தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே நான் சில செய்திகளை பார்க்கிற போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. கிட்னி திருட்டு போகிறது என்று போடுகிறார்கள். இதை பார்க்கிற போது ஒரு எதிர்மறையான உணர்வு தான் மக்களுடைய உள்ளத்திலே பதிகிறது. கிட்னி எப்போதும் திருட்டு போவதற்கிறதே இல்லை. யாரோ முகமூடி அணிந்து கொண்டு இரவிலே 2 மணிக்கு ஒரு வீட்டிற்கு போய் ஒரு வீட்டில் இருக்கிறவருடைய கிட்னியை யாரோ திருடி கொண்டு யாரும் போவது கிடையாது. அப்படி நடக்கவும் முடியாது. எனவே அந்த கிட்னி என்பது சரியான முறையில் முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த திருட்டு என்ற ஒரு சொல்லை நாம் ஊடகங்களில் பயன்படுத்துவதன் மூலம் ஒரு புனிதமான, உன்னதமான, மற்றவர்களுக்கு உயிரக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தினுடைய நோக்கத்தை மக்கள் மனத்திலே ஒரு தவறான சமிக்கைகளை உருவாக்குவதாக இருக்கிறது என்பதை ஊடகங்கள் கவனித்துக் கொண்டு இது ஒரு ஸ்கேண்டல் என்பதற்கான பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இதில் நடக்கின்ற உயிர் வருகின்ற ஒரு தொண்டு, இது சாரிட்டபிள் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு பார்வையில இது ஊடகங்கள் பார்த்து இதை மனித கண்ணோட்டத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து, இன்னும் சொல்லப்போனால் அவர் சொல்றப்ப டிரைவிங் லைசன்ஸ் நம்ம எடுக்கிறப்ப அதுல ஒரு காலம் இருக்கு. நீங்க டோனர் நீங்க கொடுக்க விரும்புறீங்களா என்று டிரைவிங் லைசன்ஸ்ல ஒரு காலம் கேட்கறாங்க. ஆனா பல டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போறப்பயே அவங்களே நோ அப்படின்னு சொல்லி பெஸ்ட் பண்ணிடுறாங்க. மற்றவங்க ஆப்ஷன் உங்களுடைய கருத்தை நான் கூட கேட்கறது இல்லை. அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அந்த ஆப்ஷனை கட்டாயம் கேட்கணும். அப்படி டோனர் சொன்னா நான் கொடுக்க விரும்புறேன்னு சொல்லணும். பல பேருக்கு அந்த லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டு அந்த ஆப்ஷன் பார்த்தா நோன்னு அவங்களே போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமை இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாக்கணும். சமூகத்தில் பல பழைய பிற்போக்கு சிந்தனைகளுக்கு மாறாக மனிதத்தை வளர்க்கக்கூடிய, அதாவது பல ரிச்சுவல்ஸ் இருக்கலாம், சடங்குகள் இருக்கலாம், எல்லா உறுப்பும் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய, எல்லா ரத்தமும் மற்றவர்களுக்கு ஒரு உறுப்பு ரத்தம் இன்னொருக்கு பொருந்த மாதிரி இன்னொருடைய உறுப்பு பொருத்தமாக பொருங்கிறப்ப மனித சமூகத்தில் இருக்கின்ற பாகுபாடுகளை தவிர்ப்பதற்கான ஒரு பெரிய மனிதமும் இந்த உடல் உறுப்பு கொடையில இருக்கு. இது ஒரு சமூக சமத்துவத்துக்கு இதுல இருக்கு.
அப்படிங்கிற பார்வையும் நாம் எல்லாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம்.